ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டிஎம்கே ஆட்சியில வாரி இறைச்சாங்க, வாக்குறுதி 505. எதிர்கட்சி சொல்லுது 160 கூட முடிக்கலன்ட்டு. ஆனா ஆளுற கட்சி சொல்லுது 80% முடிச்சிட்டாங்கன்ட்டு. ஆனா அதுல முக்கியமான விஷயங்களை நம்ம இதுல பார்ப்போம். மெயின் விஷயத்துக்கே வந்துருவோம். டாஸ்மார்க் இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மார்க்கை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவோம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கும் 5000க்கு மேல பிளஸ் டாஸ்மார்க் ரன்னிங்ல தான் இருக்குது. ஒன்னொரு விஷயம், விவசாயிகள் கல்லு உற்பத்தி பண்றத தடை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கல்லு குடிக்கிறதால எந்த பாதிப்பும் மக்களுக்கு கிடையாது. ஆனா இதே டாஸ்மார்க்ல விற்கிற சாராயங்களை குடிக்கிறதால மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிர் இழந்துகிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணணும்? கல்லு குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு ஒன்னும் ஆபத்தும் கிடையாது. ஆனா அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. டாஸ்மாக்ல இருக்க ட்ரிங்க்ஸை குடிக்கிறதால உயிருக்கே ஆபத்து. ஆனா அது ரன்னிங்ல இருக்குது. ஏன் தெரியுமா? அது முக்காவாசி உற்பத்தி பண்ற கம்பெனிகள் வச்சிருக்கிறதே அரசியல்வாதிகள் தான். அதனாலதான் இதை பேன் பண்ணியும் அதை ரன்னிங்லயும் வச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான ஹைலைட்டான விஷயம். இவங்களால இது பண்ண முடியாது, செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதையும் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. அதையும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். அதுதான் நீட் தேர்வு ரத்து. டீசல், பெட்ரோல் இதுக்கு 5 ரூபா குறைக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் 5 ரூபா குறையல, 5 ரூபா ஏறிதான் இருக்குது. இதுவும் அவங்க நிறைவேற்றல. மூணாவது விஷயம், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் பென்ஷன் திட்டத்தை திரும்பி கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யல. மூணாவது ஃபெயிலியர். நாலாவது விஷயம், கல்வி கடன் ரத்து. அதையும் பண்ணல, ஃபெயிலியர். அஞ்சாவது விஷயம், திருக்குறளை நேஷனல் புக்ல கொண்டு வரதா சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ணல, ஃபெயிலியர். ஆறாவது விஷயம், தமிழ ஹிந்தி மாதிரி ஒரு செகண்ட் லாங்குவேஜா கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் பண்ணல, அதுவும் ஃபெயிலியர். அடுத்த விஷயம், சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னாங்க. அதையும் பண்ணல. சிலிண்டர் இவங்க ஆட்சிக்கு வரும்போது ரேட்டு 700 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்குது. முக்கியமான மெயினான விஷயத்துக்கு வருவோம். விவசாயிகள் கரும்புக்கு 4000 ரூபாய் ஏத்தி கொடுப்போம், பர்ஃபெக்டா இதே ரேட்ல தான் இருக்கும் சொன்னாங்க. அதை பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் 3500 3600 ரூபாய் ரேட்டுக்குள்ளதான். அறுவடை செஞ்ச நெல் கதிர்கள் எல்லாம் வெயில் மழை காலத்துல பாதிப்பே இல்லாம பாத்துக்கிறதுக்கு குடோன்கள் செய்யப்படும்னாங்க. அதுவும் செய்யல. இன்னைக்கு நெல் கதிர்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இருந்த நெல்மணிகளும் நனைந்து சேதமடைந்து உள்ளன. இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்திலும் பெரும்பாக்கம் காணை நேரடி கொள்முதல் நிலையங்களிலும் மூட்டை பிடிக்காமல் குவியலாக வைக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர். தேவையான விஷயங்கள் எவ்வளவோ பண்ணாம விட்டுட்டாங்க. அனாவசியமா பண்ற விஷயங்கள் எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்காங்க. கல்வி கடன் ரத்து, இதை நம்பி எத்தனையோ ஏழை வீட்டு பசங்க, மிடில் கிளாஸ் வீட்டு பசங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த கட்சிக்கு ஓட்டே போட பிடிக்கலன்னா கூட இவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி ஓட்டு போட்டு இன்னைக்கு ஏமாந்து போயிருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. ஆனா அதையும் முழுசா பண்ணல. அதுலயும் பாலிடிக்ஸ். அதாவது எத்தனையோ ஏழை குடும்பத்துக்கு 1000 ரூபாய் வரல, மாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் வருது. இதுதான் இந்த பாலிசியோட மெயின் ஹைலைட். 2021ல ஒவ்வொரு பொருளோட ரேட்டு என்னங்க இருந்துச்சு, இன்னைக்கு 2026ல ஒவ்வொரு பொருளோட ரேட்டு என்ன இருக்குது. அவங்க 1000 ரூபாய் கொடுத்து பிரோஜனமே கிடையாது. சம்பளம் மட்டும் 2021ல என்ன வாங்கணுமோ அதே தான் 2026லயும் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க ஏத்தின விலைவாசி ராக்கெட் மாதிரி நம்மளையே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லிட்டு அதுலயும் பாலிடிக்ஸ். இந்த பஸ்ல ஏறக்கூடாது, அந்த பஸ்ல ஏறணும், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா இந்த பஸ் நிக்கும், இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நிக்காதுன்னு சொல்லி அதுலயும் நம்மள ஏமாத்தான் செஞ்சிருக்காங்க. இன்னொரு மெயினான வாக்குறுதி, ரொம்ப மெயினான வாக்குறுதி, 1 ஸ்கொயர் ஃபீட் விவசாயம் கூட ஆக்கிரமிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டணும்னு எத்தனை 1000 ஏக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நிறைய விஷயம் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்தா போயிட்டே இருக்கும். அதனால லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒரு விஷயம் சொல்றேன். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்மளுக்கு நடக்கிறது ஸ்டேட் பாலிடிக்ஸ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான எலெக்ஷன். இவங்க சொன்னது முக்காவாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணாதான் செய்யவே முடியும். ஆனா எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? நம்ம என்ன சொன்னாலும் கேட்கறோம், கேள்வி கேட்கறது கிடையாது. அதுதான் காரணம். இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க, நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்றதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்மள எப்படி வைக்கணுமோ அப்படியே வச்சிருக்காங்க. See you, bye bye from your ASP Army YouTube channel.